Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. மல்லி 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 மல்லி. உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். ஐயாவை ரொம்ப நேரமா காக்க வச்சுட்டோமோ? சாரிங்க ஐயா. இல்லங்கம்மா, நான் சொன்ன டயத்துக்கு முன்னாடியே வந்துட்டீங்க. தாலியை கொடுத்தீங்கன்னா அம்மன் பாதத்துல வச்சு எடுத்துட்டு வந்து தந்துருவேன். இதோ எடுத்து தரேன். கொடுங்கம்மா. விரல் மாறணைந்து மலர் வாழி சிந்த மிகவானலிந்து வெயில் காய மிதவாடை வந்து தடில் போல ஒன்ற வினை மாதர் தம்பம் வசை கூற பிரவானல் உன்றி குறை பேத கொண்ட குடிதான துன்ப மயில் தீர. என்னை நம்பி வந்தவாவ எந்த பொண்ணுமே செய்ய துணியாத காரியத்தை தான் குடும்ப சூழலுக்காக செய்ய துணிஞ்சவாவ முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆம்பளைக்கு பொண்டாட்டியா அவன் வீட்டுல வந்து ஒரு பொண்ணு தைரியமா உட்கார சம்மதிச்சான்னா அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. ஒண்ணு அவன் என் மேல வச்ச நம்பிக்கை, இன்னொன்னு அவ குடும்ப சூழல். எது எப்படியோமா அவ வந்த மாதிரியே எந்த சஞ்சலமும் இல்லாம வந்த வேலையை முடிச்சிட்டு அவ சந்தோஷமா திரும்பி போகணும். நடக்க போற இந்த கல்யாணம் ஒரு நாடகம்னு உனக்கும் தெரியும். அதை நான் நினைச்சபடியே நடத்தி கொடுத்தாயே. தாயே, என் கழுத்துல தொங்க போற தாலிக்கு உன் பாதத்துல வச்சு பூஜை நடக்குது. நடக்க போற கல்யாணம் உண்மையான கல்யாணமா இருக்க கூடாதான்னு என் மனசு இந்த நிமிஷம் வரைக்கும் ஏங்குது. ஆனா அதை வெளிப்படையா சொல்ற நிலைமையில நான் இல்ல. என் மனசு மாறினதை என்னாலே நம்ப முடியல தாயே. விஜயோட அக்கா சித்தி எல்லாம் நான் கல்யாணம் வேண்டான்னு ஓடி போயிடுவேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. விஜய் நான் காயப்படக்கூடாதுன்னு இந்த கல்யாணத்தை நிறுத்த இப்ப வரைக்கும் போராடிட்டு இருக்காரு. பாவம், என் மனசு இந்த அளவுக்கு மாறினது அவருக்கு தெரியாதே. என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா இதெல்லாம் நீ தான் செய்யறன்னு நான் நம்புறேன். நடக்க போறத, நீ நடத்த போறத நான் முழு மனசோட ஏத்துக்கிறேன். உனக்கு சரின்னு படுறத செய் தாயே. ஓம் கல்யாண சுந்தரியே பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும். எல்லா வளமும் நலமும் பெற்று சகல சௌபாகியத்துடன் நெஞ்சோடி வாழ அம்பிகையின் அருள் கிடைக்கட்டும். எல்லா வளமும் நலமும் தரும் அம்பிகையின் அருளாலே சகல சௌபாகியங்களும் பெற்று நீடூடி வாழ்க வாழ்க. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பரும்பவருக்கே கனம் தரும் பூங்கோளால். ஆஹா, ஏதோ பிளான் பண்ணி வச்சிருக்கான் போல இருக்கேன். விடக்கூடாது. இங்க நான் நினைச்சதுதான் நடக்கணும். பாத்துக்கலாம். கடவுளே, இவர் என்ன பிளான் வச்சிருக்காருன்னு தெரியல. நீ என்ன நினைக்கிறியோ, உன் பிளான் என்னவோ அதையே நடத்தி கொடு. ஐயா, மணவரைக்கு போலாமா? ஆமாம்மா, நீங்க எல்லாரும் மணவரைக்கு வந்துருங்க. சரி, இந்தங்கம்மா. வாங்க போலாம். நீங்க போங்க. வாடா. ஏய், அங்க போ. பேசணும் போ. ஓடிங்கறல்ல. நில்லு. பொண்ணு ரூமுக்கு எதுக்கு போன? ரூம் எப்படி இருக்கு, எல்லாம் கிளீனா இருக்கான்னு பாக்க போனேன். ஓ, உன் அக்கறைய பத்தி எனக்கு தெரியாதா? ஐயோ, அன்னைக்கு ஊர்ல இருந்து வந்த பசங்க கிட்ட பாமா பத்தி பேசிக்கிட்டு இருந்த. ஐயோ கடவுளே, அத வாங்கி தொலைச்சிட்டியாடி. என்ன பண்ணி வச்சிருக்க சொல்லு. பாட்டி, அதுல ஒண்ணும் இல்ல பாட்டி. நீ ஏதாவது கற்பனை பண்ணிட்டு இருக்காத. இத பாரு, உன்னை நான் நம்ப மாட்டேன். உன்னை நான் நம்பவே மாட்டேன். இத பாரு, உனக்கும் விஜய்க்கும் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு பெரிய பெரிய பிளான் எல்லாம் பண்ணி வச்சிருக்க. நீ எதையாவது செஞ்சு எல்லாத்தையும் கெடுத்துறாத. பாட்டி, எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யறியா? சொல்லு. ஒரு 3 மணி நேரம், 3 மணி நேரம் சொல்லுடி. ஏன் கிட்ட நீ பேசாம இருந்தா பெரிய உபகாரமா இருக்கும். உன் வாய மூடிக்கிட்டு வரியா? வா வா. நீ இருக்கியே.
என்ன தம்பி, மணவரைக்கு போகாம எல்லாரையும் பிரகாரத்தை சுத்தி வர சொல்லிட்டு என்ன தனியா கூட்டிட்டு வந்துட்டீங்க? என்ன விஷயம்? ஐயா, நான் மல்லி கழுத்துல தாலி கட்டாம அவாய்ட் பண்றதுக்கு ஹோமத்துல போட சொல்லி உங்ககிட்ட ஒரு பவுடர் கொடுத்தேன்ல, அது எங்க? அத நீங்க கையில வச்சிருக்க மாதிரியே தெரியலையே. அட என்ன தம்பி, அதை கையில வச்சிட்டா சுத்த முடியும்? அதை கையிலேயே வச்சிருந்து ஹோமத்துல போடும்போது சந்தேகம் வந்துடாதா? அதனால சாம்பிராணி பவுடர்ல மிக்ஸ் பண்ணி ஹோமகுண்டத்து பக்கத்திலேயே வச்சிருக்கேன். கவலையே படாதீங்க தம்பி, தாலியை உங்க கையில கொடுத்துட்டு அந்த பவுடரை ஒரு புடி எடுத்து ஹோமத்துல போட்டுட்டா ஏன் வேலை முடிஞ்சு போயிடும். அந்த பவுடரை போட்டா ஹோமத்துல இருந்து புகை வரும் நீங்க தானே சொன்னீங்க. அந்த புகை விலகிறதுக்குள்ள பொண்ணு கையில தாலியை கொடுத்து அவளுக்கு அவளே கட்டிக்க வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அடப்பாவி. கோவில் சன்னிதானத்துல இப்படி ஒரு காரியம் பண்ணக்கூடாது. ஆனா கல்யாணம் ஆகாமலே தான் வாழ்க்கைய பத்தி கவலைப்படாம தான் குடும்பத்துக்காக ஒரு பொண்ணுக்கு தாயா நடிக்க வந்த அந்த தியாகத்துக்காகவும், அப்படி நடிக்க வந்த பொண்ணுக்கு தன்னால எந்த களங்கமும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற உங்க மனசுக்காகவும் தான் இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல தம்பி, அந்த அம்மன் கிட்டையும் விபூதி குங்குமம் மடிச்சு போட்டு உத்தரவு வாங்கினதுக்கு அப்புறம் தான் மனப்பூர்வமா இந்த காரியத்தை செய்யறேன். இது அம்மனோட உத்தரவோட நடக்கிற காரியம். நீங்க நினைச்சபடியே எல்லாம் நல்லா நடக்கும். நீங்க கவலையே படாதீங்க தம்பி, போயிட்டு வாங்க. ஓஹோ, எப்படி எப்படி அவளுக்கு அவளையே தாலி கட்டிக்கிறது தான் உங்க பிளானா? அதுவும் அம்பாளோட அனுகிரகத்தோட நடக்குதாமா? அந்த அம்பாள் தான்டா அது நடக்க கூடாதுன்னு நீங்க பேசுனதை என்ன கேட்க வச்சிருக்கா? ஹோமத்துல பவுடர் போட்டாதானே குபுகுபுன்னு புகை வரும். சாம்பிராணியில அத மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்களோ? நான் அந்த பவுடர் எடுத்துட்டு வெறும் சாம்பிராணிய வச்சுட்டா வைக்கிறேன். புகை எப்படி வருது, அவ எப்படி தனக்கு தானே தாலி கட்டிக்கிறான்னு நானும் பாக்குறேன். சாம்பிராணியா சாம்பிராணி, சாம்பிராணிங்களா? விஜய், புகைய போட்டு எங்களுக்கெல்லாம் காது குத்தலான்னு பாக்குறியா? உன் பிளான் இப்ப என் கையில இருக்குடா. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. உனக்கு வேற வழியே இல்ல தம்பி. நீ மல்லி கழுத்துல தாலி கட்டித்தான் ஆகணும். அவளும் வேற வழி இல்லாம ஐயோ நான் தாலி கட்டிக்க மாட்டேன், நான் நடிக்க வந்தேன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிட்டு ஓடித்தான் ஆகணும். கடைசியில நான் நினைச்ச மாதிரி என்னோட ரஞ்சிதா கழுத்துல உன்னை தாலி கட்ட வைப்பேன். அதுதான் நடக்கும், நடக்கணும், நடத்துவேன். விஜயோட முகத்திரைய கிழிக்கிறதுக்கு இது தேவைப்படுதே. கையில வச்சுக்கிட்டே இருக்க முடியாதே, என்ன பண்ணலாம்? கடவுளே என்ன மன்னிச்சிரு, வேற வழி இல்ல. உன்கிட்ட வைக்கிறேன், பாத்துக்கோ. டேய், கோவிலுக்கு கல்யாணத்துக்கு வந்த மாதிரி இல்லாம சாமி கும்பிட வந்த மாதிரி கேஷுவலா இருக்கணும். புரியுது உங்களுக்கு? என்ன புரியுதுப்பா. யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாதுரா. சரி, அதான் நெத்தி நிறைய பட்ட போட்டிருக்கல, யாருக்கும் சந்தேகம் வராது. டேய், ஆள் ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? இருக்கு தல, பேரு மல்லி. கரெக்டா. நிஷா மேடம் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வேலை. கண்டிப்பா நம்ம அது வரைக்கும் இங்க இருக்க வேணாம். உள்ள போய் என்னன்னு கவனிப்போம். வாங்க வாங்க. நாயகியே போற்றி, வாழ்வழிக்கும் நன்னளிக்கு
டேய் வாங்கடா வாங்கடா. மண்ணளிக்கு என்று முன்னே பலகோடி தவங்கள் செய்வார் மண்ணளிக்கும் செல்வமும் பெறுவார் மதிவானர்தம் விண்ணளிக்கும் செல்வமும் அழியா மண்ணளிக்கும் ஒரு பரிமளையாமை வித்யாம்மா, மல்லிய புடவை மாத்த கூட்டிட்டு போலாம்ல? அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் இருக்குமா, அதெல்லாம் முடிச்சிட்டு ஐயா சொல்லுவாரு. எப்பவா இருந்தாலும் மல்லிக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண நீ தான் கூட்டிட்டு போக போற. நீ அவசரப்படாத. பொண்ணு மாப்பிள்ளையா மணமேடைக்கு வர சொல்லுங்க. வாரஞ்சி மல்லி மாப்பிள்ள வாங்க. மல்லி வா. இன்னைக்கு நான் தான் உனக்கு தோழி பொண்ணே. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும்தான் நீ கேட்கணும். வா வா. இப்படி வந்து நில்லுங்கம்மா. சபைக்கு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கணும்மா. மல்லி, மணவர வரைக்கும் வந்துட்டோன்னு பயப்படாத, தைரியமா இரு. நான் உன் கழுத்துல தாலி கட்ட மாட்டேன். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. ஓம் அகிலாண்ட ஈஸ்வரியே புற்றி, ஓம் அகிலத்தை ஆள்பவளே புற்றி, ஓம் அங்கையற்கண்யே புற்றி, ஓம் அச்சம் தவிர்ப்பவளே புற்றி, ஓம் அங்கெழுத்தின் ஆதியே புற்றி, ஓம் அஞ்சனாட்சி அம்மையே போற்றி, ஓம் அடியார்க்கு எளியவளே போற்றி, ஓம் அடங்கு வேரண்டமே போற்றி, ஓம் அடியார்க்கு அமலம் சேர்ப்பவளே போற்றி, ஓம் அங்கையற்கண்ணியே போற்றி, ஓம் கல்யாண சுந்தரியே போற்றி போற்றி. ஐயா, இன்னும் கொஞ்ச நேரத்துல டாட மல்லியம்மா கழுத்துல தாலி கட்ட போறாங்க. ஐ ஜாலி ஜாலி ஜாலி. பாட்டி, சித்ராத்த, உங்களுக்கு ஹாப்பி தானே? யார் ஹாப்பியோ இல்லையோ, இன்னைக்கு நான் ஹாப்பியா இருக்க போறேன். ஆமாமா, கட்டுவான் கட்டுவான். கட்டின பிறகு உன் பாட்டை பாடு பாப்போம். சௌபாகியலட்சுமியே போற்றி போற்றி. பாத பூஜை பண்றதுக்கு மாப்பிள்ளையோட அப்பாவும் அம்மாவும் வாங்க. அப்பா அம்மா வரணும். அப்படி இல்லைன்னா அப்பா அம்மா ஸ்தானத்துல மதிக்கக்கூடிய யாராவது வரலாம். சித்தி, எங்களை தான் கூப்பிடுவாங்க, நீங்க பாருங்க. அம்மா, நீங்க வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.